காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்ற நாம் அனைவரும் இறையன்பாலும் பிறரன்பாலும் வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிற நாம் ஒருவரை ஒருவர் ஏற்று அன்பு செய்ய வேண்டும் என்கிறது இன்றைய இறை வார்த்தைகள். இறை இயேசுவை முழுமையாக அன்பு செய்த புனித பவுல் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நாமும் நமது வாழ்வில் ஏற்படும் துன்ப துயரங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனையும் பிறரையும் அன்பு செய்வோம். பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லோரும் கலந்தட்டி நம்முடைய விழாவை ஆரம்பிப்போம். இறை மகிழ்ச்சியை இருக்கிறோம். ஆரம்பிப்பதற்கு வந்த வேளையில் இந்த திருப்பணி நமக்காக அர்ப்பணிக்க வந்திருக்கின்ற வேளாண்மை புகழ் பார்த்திருக்கின்ற நிறைய காலையில் திருப்பணி அருட்தந்தை புஷ்பதாசனிகளார் அவர்களையும் நமது பங்கில் இருக்கின்ற அருட்தந்தை ஜூலியஸ் அடிகளாரும் உங்கள் எல்லார் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த திருவிழா திருப்பணியில் உங்களுடைய மற்றவருடைய கருத்துக்களை சொல்கிறேன். நன்றி திருப்பணியாக விரிச்சா ஆண்டனி குடும்பத்தினராலும், நன்றி திருப்பணியாக
ஆல்வின் எலன்சியா குடும்பத்தினராலும், மரித்த ஸ்டீபன் நாதன் என்னுடைய அன்பனை பாட்டிக்காக வினிதா கேத்ரின் குடும்பத்தினராலும், நல்லாயிரம் நன்றி திருப்படையாக மீரா நிர்மலா குடும்பத்தினராலும், மரிதா அமுல் ராஜமணி என்னுடைய அன்பனை பாட்டிக்காக பிரேம்குமாரி அவர்களாலும், நல்லாயிரம் நன்றி திருப்படையாக அமலநாதன் சபீர் ரத்தனா குடும்பத்தினராலும், மரித்த அமலமேரி என்னுடைய அன்பனை பாட்டிக்காக நிர்மலா குடும்பத்தினராலும், நல்லாயிரம் நன்றி திருப்படையாக நானியை நான்சி குடும்பத்தினராலும், நல்லாயிரம் நன்றி திருப்படையாக ராஜேஷ் குடும்பத்தினராலும், எனக்கு நன்றி திருப்படையாக தூத் வசந்தி குடும்பத்தினராலும், விமல் அவருடைய 18வது பிறந்த நாளிலே நல்லாயிரக்கு நன்றி திருப்படையாகும், நல்லாயிரக்கு நன்றி திருப்படையாக ஜோஷ்வா ராகுல் குடும்பத்தினராலும், மறைத்த மகிமை மரிய மதனம்மா என்னுடைய மதனம்மா மற்றும் லூர்துநாதன் ஆண்மையை பாட்டிக்காக ஜோசப் சாயர் குடும்பத்தினராலும், நல்லாயிரக்கு நன்றி திருப்படையாக ஆஞ்சலி குளோரி குடும்பத்தினராலும், மற்றும் நம் பகையில் இருக்கின்ற கமிஷன்கள் உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிரதிபலிப்பு. இன்று முதல் எல்லா கவலையும் எல்லாத்தையும் திருப்பதிகள் அந்த அர்ப்பணிகள் நாம் நற்பரசத்தில் அர்ப்பணித்து இந்த விழா முதல் புதிய வாழ்வு ஆரம்பமாக நாம் சொல்லிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் உங்களை பாதுகாக்கக்கூடியவர் நல்லாக இயேசுவாக இருக்கிறார். என் பிள்ளைகளை யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். யாரும் என் மக்களை பறித்து செல்ல முடியாது. என் ஆடுகளை உயிர் கொடுத்து நாம் என்று சொல்லக்கூடிய நல்லாய் இயேசுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் அவருடைய அருளாசி வழங்கி கொண்டிருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருடைய விழா வாழ்த்துக்கள். தந்தை தேவர்கள் இப்பொழுதுமே எளிமையாகப்படக்கூடியவர்கள். பல ஆண்டுகளாக உடைய நட்பு இருந்தாலும் இந்த நாளில் சிறப்பாக அழைத்து இந்த திருப்பலியை கொடுத்த இழந்திருக்கின்றார். எனவே அனைவருமே இந்த நல்ல நாளில் நாம் ஜெபிப்போம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளில் இயேசு ஆண்டவர் நமக்கு தரவிருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைதியை, அன்பை, அருளை, ஆற்றலை நாம் அனைவருமே இன்று அனுபவிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்களை பலவீனங்களை எடுத்து சொல்லி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் பாவங்கள்
அவரின் மகிழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய இயேசு கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்கள் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசுவுக்காக எதிர்ப்புகளை ஏற்பதையும் அடி உதைகளை தாக்குவதையும் ஒரு சிறப்பு அம்சமாக கருதினார் புனித பவுல். காரணம், உலகை மீட்க வந்த கிறிஸ்துவும் பாடுகள் மற்றும் சிலுவை மரணத்தின் வழியாகத்தான் மீட்பு பணியை அவர் செய்து முடித்தார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் உங்களுக்காக நான் படும் துன்பங்களில் இப்போது மகிழ்ச்சி கொள்கிறேன் என புனித பவுல் அடியாரால் சொல்ல முடிந்தது. வாசகத்திற்கு செவிமடுப்போம். நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறையிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிஸ்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபை கூட்டி கடவுள் தாங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. உலகிலே நீதிக்கும் அநீதிக்கும், உண்மைக்கும் பொய்மைக்கும், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடைபெறும் போராட்டத்தில் உண்மையும் நன்மையுமே வெல்லும். உலக நிகழ்ச்சிகள் அனைத்தும் திரு அவையின் வெற்றிக்கு துணை புரியும் வகையில் இயேசு ஆட்களத்தில் வருகிறார் என்பதை திருவெளிப்பாடு விளக்குகிறது. பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகும் திரு அவை விண்ணக எருசலேமாக மாறும் என்ற நம்பிக்கையை இன்றைய இரண்டாம் வாசகம் நம்மில் விதைக்கிறது. யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான் நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுத பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு சொந்த மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் அடைந்திருக்கின்றன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையானவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 31 33 முடிய மற்றும் 34 35 முடிய. யூதாசு இறுதி ராவணவின் அறையை விட்டு வெளியே போனது. இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுளும் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானார். கடவுளும்
தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு போற்றி, இயேசுவுக்கு வெற்றி. Hallelujah. Hallelujah. நல்லாயன் ஆண்டவர் இயேசுவே, அன்பு செல்ல மந்தைகளே, நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் செல்ல மந்தைகளாக இருக்கின்றோம். இறை மக்களாக மட்டுமில்லாமல் ஆண்டவர் இயேசுவின் செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம், செல்ல மந்தையாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்முடைய நல்லாயனாக இருக்கின்றார். அவர் வெறும் ஆயன் இல்லை, சாதாரண ஆயன் இல்லை, மாறாக நமக்காக உயிர் துறந்த, நமக்காக அவருடைய வாழ்வையே அளித்த நல்ல ஆயனாக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும், நம் மந்தையாகிய ஒவ்வொருவரையும் அவருடைய நன்மையால் இறக்கும் நல்ல ஆயனாக இருக்கின்றார். அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் 23 சொல்லுகின்றார், அழகாக பாடுகின்றார், ஆண்டவருடைய வல்லமையை என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை என்று சொல்லுகின்றார். அவர் இருக்கும் பொழுது எனக்கு அனைத்தும் நிறைவுதான், என்னுடைய வாழ்விலே நிறைவே கிடைக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். என் ஆயன் ஆண்டவர் என்னை பசுப்புல் வெளியை நோக்கி அழைத்து செல்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை போல இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறுதான் ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருந்ததாம் என்றால் புல் சாப்பிட்டு கொண்டிருந்ததாம். மேய்ந்து கொண்டிருந்தது, ஆடு மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு புல் புலம்பியதாம். உங்களுக்கு என்னப்பா, நீங்க என்ன மகாராஜா போல இருக்கீங்க? ஆட்டை பார்த்து அந்த புல் சொல்லிச்சான். உங்களுக்கு என்னப்பா, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, வரீங்க போறீங்க, வந்து எங்களை சாப்பிட்டு ஜாலியா போயிடுறீங்க. நாங்க வளரணும், நல்லா வளரணும், பசுமையா வளர்றோம், எங்களை சாப்பிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லு அந்த ஆட்டை பார்த்து சொல்லிச்சான். அப்பொழுது அந்த ஆடு சொல்லிச்சான் அந்த புல்லை பார்த்து, புல்ல நீயும் சந்தோஷமா இருக்கணுமா? நீ சந்தோஷமா இருக்கணும்னா நீ வந்து என்ன அனுமதிக்கணும். எதுக்கு அனுமதிக்கணும்னா, நான் உன்னை சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கணும். நான் உன்னை சாப்பிட்டேன்னா நீ வந்து எனக்குள்ள வருவ, நீ வந்து என்னுடைய ரத்தமா மாறுவ. அப்பொழுது நீ என்னுடைய என்னை போலே நீயும் ஆயிடலாம், ஆடா ஆயிடலாம், நீயும் ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு சொல்லுச்சு. அதே போல அந்த புல்லும் ஒத்துக்கிச்சான். அந்த புல்லை அந்த ஆடு சாப்பிடுது, அந்த புல்லு வந்து ஆடாக மாறுது.
பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறார், பைக்ல போறாரு, கார்ல வராரு. இந்த ஆடு வந்து இந்த ஆளை பார்க்குறாரு. இந்த ஆளை பார்த்துட்டு அந்த ஆளுகிட்ட சொல்லிச்சான், உங்களுக்கு என்னப்பா, நீங்களாம் மனுஷங்க ஜாலியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, பைக்ல வரீங்க, கார்ல வரீங்க, ஜாலியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மனுஷனை பார்த்து சொல்லிச்சான். அந்த மனுஷன் அப்படியா அப்படியே சொல்ற, சரி ஓகே, நீ என்ன போல ஆகணுமா, ஒரு வேலை செய், நாளைக்கு வந்து நான் சாப்பிட போறேன், அந்த சாப்பாடுல நீ மட்டன் ஆகும், பிரியாணி ஆகும். இன்னைக்கு சாப்பிட போறோம், இன்னைக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம். இந்த மட்டன் பிரியாணியில நீ வந்து மட்டனா மாறணும், நான் வந்து உன்னை சாப்பிடுவேன், நீ வந்து என்ன போல ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டன் கிட்ட, அந்த ஆட்டுக்கிட்ட அந்த மனுஷன் சொல்றாரு. அதே போல அந்த ஆடு ஒத்துக்கிச்சான், அந்த மனுஷர் அந்த ஆட்டை சாப்பிட்றாரு, அந்த ஆடு மனுஷனுக்குள்ள போயிட்டு மனுஷனாகவே ஆயிடுது. அதே போல அந்த மனுஷன் வந்து ஜாலியாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார், போய் நடமாடி வருகின்றார். ஆனால் இவரை பார்த்து கேட்பதற்கு கேள்விகள் இல்லை. இந்த மனுஷர், இந்த மனுஷர் கடவுளை பார்க்கிறார், கடவுளை பார்த்துட்டு நானும் கடவுளை போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார், நானும் கடவுளை போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அப்பொழுதுதான் கடவுள், நீ கடவுளை போல ஆகணுமா, இந்த புல்ல இந்த ஆடு சாப்பிட்ட மாதிரி, அந்த ஆட்டை மனுஷன் நீ சாப்பிட்ட மாதிரி நான் உன்னை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இறைமகன் சொல்லுகின்றார், கடவுள் சொல்லுகின்றார், நான் உன்னை சாப்பிட மாட்டேன், ஆனால் நீ தான் என்னை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்றார். அதான் நாம் வந்து ஆட்டு மந்தைகளாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றோம். விண்ணுலகிலிருந்து அவர் இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்றால் நாம் அவரை சாப்பிடுவதற்காக அவர் தன்னையே தருகின்றார், உணவாக தருகின்றார், அவருடைய இரத்தத்தை பானமாக தருகின்றார். தாகமாக இருக்கும் மந்தையை பார்த்து நீங்கள் தாகமாக இருக்கிறீர்களா, பயப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு நானே அந்த பானமாக மாறுகின்றேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் பசியாக இருக்கிறீர்களா, நீங்கள் பசியாக இருக்கிறீர்கள் என்று கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய அந்த பசியை போக்குவதற்கு உணவாகவே என்னுடைய தசையை தருகின்றேன், என்னுடைய உடலை தருகிறேன் என்று ஆண்டவர் இதை செய்து காண்பிக்கின்றார். இதுதான் உண்மை, இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உணவை உண்ணும் நாம் ஒவ்வொருவரும் இறைவனாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம், மாறிவிட்டோம் என்றால் ஆண்டவர் நம்முள் வசித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம் நடுவில் நடமாடி கொண்டிருக்கிறார். அன்று ஏதேன் தோட்டத்திலே இறைவன் அனைத்தையும் படைத்தார், அனைத்தையும் படைத்து ஆதாமுக்கும் யாவாருக்கும் அனைத்து கனிகளையும் அனைத்து பழ வகைகளையும் தந்தார். அவர் பப்பாளி பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் சொல்லிட்டு எல்லா பழத்தையும் தந்தார். எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிடுங்க, நிறைவா இருங்க, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆனால் ஒரே ஒரு பழத்தை மட்டும் எனக்கு விட்டுருங்க, அதை வந்து நீங்க சாப்பிடாதீங்க அவர் சொல்றார். ஆனால் அந்த மனிதன் அந்த பழத்தை தான் தேடி சென்று அந்த பழத்தை தான் சாப்பிடுகின்றான். கடைசியிலே அவன் குறைவாக அவனுடைய வாழ்வது நிறைவாக இருந்தது, அனைத்தையும் தந்து ஆண்டவர் நிறைவளித்தார். கடைசியிலே அவனாகவே தானாகவே குறையை உருவாக்கி கொண்டான், அந்த பழத்தை தின்று குறையை உண்டாக்கி கொண்டான். சரி, நீ இந்த பழத்தை தின்று உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவை உண்டாக்கி கொண்டார். இந்த குறைவு என்னவென்றால் கீழ்ப்படியாமை என்னும் குறைவு, பாவம் என்னும் குறைவு, இருள் என்னும் குறைவு, சாவு என்னும் குறைவு. இந்த குறைவை நீயே உருவாக்கி கொண்டாயே என்று ஆண்டவர் வருத்தப்படுகின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையிலே நிறைவை நான் மீண்டும் கொண்டு வருகின்றேன். அதனால்தான் நான் யோவான் 3:16 நாம் வாசித்து அருமையாக அழகாக தியானிக்கின்றோம். உலகை இறைவன் அன்பு செய்தார், அதனால் தன்னுடைய ஒரே பேரான நல்லாயனை இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். யார் இவரில் நம்பிக்கை வைக்கிறார்களோ, நம்பிக்கை மட்டுமல்லாமல் இவரை யார் உண்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டு இவருடைய நற்செய்தியை கேட்டு யார் இவருடைய தசையை உண்கிறார்களோ, யார் இவருடைய ரத்தத்தை பானமாக அருந்துகிறார்களோ இவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று 3:16 யோவான் 3:16 நமக்கு அருமையாக எடுத்து சொல்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதல் வாசகத்தில் கூட நாம் படிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் இறைவன் தகர்த்தெறிகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை கொண்டு வருகின்றார். நமக்கு
வாழ்வு என்னும் நிறைவை கொண்டு வருகின்றார், ஒளி என்னும் நிறைவை கொண்டு வருகின்றார், தூய்மை என்னும் நிறைவை கொண்டு வருகின்றார் இறைவன். அனைத்திற்கும் மேலாக முழுமை என்னும் நிறைவை, என்னுடைய வாழ்க்கையில குறைவே இல்லை, ஆண்டவர் இயேசு நல்லாயன், ஆண்டவர் எனக்கு இருக்கும் பொழுது, என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு, என்று அனுபவிக்கும் அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அவர் அனுபவத்தையும் அவருடைய இறை ஆசிரியையும் அன்பையும் பேரன்பையும் பேரருளையும் பேரிரக்கத்தையும் நமக்கு பொழிந்து வருகின்றார். அவருக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் ஒரு ஊரில் இருந்தார். அது வெறும் கதை இல்லை, உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அந்த பெண், எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருவர் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். வேலை செஞ்சுட்டு அவர் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு பெண் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தெரிந்த அம்மா கிட்ட பாம்பேல போன் பண்றாரு. அப்பொழுது அந்த அம்மா கோவாவில் இருக்கும் தன்னுடைய தந்தைக்கு போன் பண்ணி, இது பேர் நீ கல்யாணம் முடிக்காம இது போல எத்தனை நாளா இருக்கலாம்னு பாக்குற, துபாயில இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, பேசாம அவரை கட்டிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த சகோதரி அவங்கள வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படியே இருக்க எத்தனை நாள் தான் நீ தனியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கிறாங்க. அவங்க கல்யாணம் முடியுது. 3 மாதங்கள் கழித்து கணவர் வெளிநாட்டுக்கு செல்கின்றார். வெளிநாட்டுக்கு சென்று விடுகின்றார். கடைசியிலே அந்த அம்மா கோவாவிலே தனியாக இருக்கின்றார். 2-3 மாதங்கள் கழித்து அவருக்கு ஒரு நோய் வருகிறது. அந்த நோயை கண்டுபிடித்தால் அது கொடூரமான நோய், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நோய், அந்த எய்ட்ஸ் நோய் அவருக்கு வருகிறது. அந்த நோய் யாரால் வருகிறது என்று கண்டுபிடித்தால் அந்த தன்னுடைய கணவர் மூலமாக அவருக்கு பரவுகிறது. இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிவிடுகிறது. எனக்கு ஏன் இந்த நோய், நான் சந்தோஷமாக இருந்தேனே, நான் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த நோயை ஆண்டவர் கொடுத்தார், ஏன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன் என்று அவர் வருத்தப்படுகின்றார், அதிர்ச்சி அடைகின்றார். தன்னுடைய கணவர் வந்த பிறகு நான் அவரை, என்னுடைய கோபத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும், அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கோபத்தோடு இருக்கின்றார். கணவர் விடுமுறைக்கு வரும் பொழுது அவர் பார்க்கின்றார், எனக்கு வந்திருக்கும் இந்த நோய் என் கணவருக்கும் வந்திருக்கிறது என்றால் அவர் எத்தனை வேதனைப்படுவார். தனிமையாக இருக்கிறாரே, தனிமையாக இந்த நோயை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, இந்த நோயிலே எனக்கும் ஒரு பங்கை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று அவர் வருத்தமாக இருந்தாலும், துயரமாக துன்பமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த நோய் பரவி கடைசியிலே அவர் ஒரு சாந்தி நிலையத்திலே அவர் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர் மரணம் அடைந்து விடுகின்றார். அவர்களுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெண்மணி ஆண்டவர் ஒரு நல்லாயனாக மாறுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லாயனாக மாறுகின்றார். ஒரு பெண்மணி மனைவி கணவனுக்கு ஒரு நல்லாயனாக மாறுவதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எத்தனை பெண்மணிகள் தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக நல்லாயனாக மாறி அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்கூடாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம், சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல கணவர்கள், எத்தனை கணவர்கள் தங்களுடைய மனைவிக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிறார்கள். வேலை செய்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நல்லாயனாக மாறுவதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் அவர்கள் மந்தைகளாக இருந்தாலும் கடைசியிலே தங்களுடைய பெற்றோர்களுக்காக அன்பை பொழுது, என்னுடைய பெற்றோர்களை எல்லாம் நாங்கள் நன்றாக கண்காணிக்க வேண்டும், அவர்கள் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து ரத்தம் சிந்தி எங்களை காப்பாற்றினார்கள், வளர்த்தார்கள், அவர்களுக்காக நாங்கள் நல்லாயனாக மாற வேண்டும் என்று பெற்றோர்களுக்காக ஒரு நல்ல பிள்ளைகளாக வாழும் பிள்ளைகளையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்துதான் இருக்கின்றோம். அவர்களுக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் காணாமல் போன ஆடுகள் இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் காணாமல் போன ஆடுகள் இல்லை, நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடுகளும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மாறாக என்னுடைய அன்பு உலகமிக்க உன்னதமான கரங்களால் படைக்கப்பட்ட என்னுடைய அன்பு ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய அன்பு, என்னுடைய இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அன்பு மந்தைகள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார்.
நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகின்ற நம்முடைய திருத்தந்தை இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்றார், உங்களுடைய மந்தையின் நாற்றத்தை நீங்கள் சுவாசியுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். நமக்கு தெரியும் இடையர்கள் ஆயர்கள் அவர்கள் பல மாதங்களாக பல வாரங்களாக தன்னுடைய மந்தைகளோடு சென்று காட்டுக்கு சென்று புலிகளின் ஓநாய்களின் மத்தியிலே தங்களுடைய மந்தைகளை எல்லாம் காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அவருடைய வாழ்க்கையை பணயம் வைத்து அவருடைய ஆட்டை காப்பாற்றுவார்கள். அதற்காக பல மாதங்கள் கூட குளிக்காமல் அந்த குளிரிலும் வெயிலிலும் இருந்து தங்களுடைய மந்தைகளை காப்பாற்றுவார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஆட்டு மந்தைக்கு நடுவில் போனால் நமக்கு தெரியும், அந்த ஆட்டு இடையர்கள் மத்தியிலே அவர்கள் அருகில் போனால் நமக்கு தெரியும் எப்படி அவருடைய நாற்றம் வரும் என்று நமக்கு தெரியும். நாம் போயிருப்போம், உணர்ந்திருப்போம், சுவாசித்திருப்போம் அந்த நாற்றத்தை. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய திருத்தந்தை இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்றார், உங்களுடைய மந்தையின் நாற்றத்தை நீங்கள் சுவாசியுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அந்த நாற்றம் கிடையாது, இவங்க எந்த சென்ட் போட்டுக்கிறாங்க, அந்த எந்த சென்ட் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சென்ட் போட்டுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது. மாறாக அவருடைய குறைகள் என்ன, அவருடைய குறைகள் என்ன, அவருடைய துன்பம் என்ன, அவர்களுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு பணம் இல்லையா, அவர்களுக்கு யாரும் இல்லையா, அனாதையாக இருக்கிறாங்களா, அவருடைய குறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் குறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பெற்றோர்களின் குறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியின் குறையை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவையை தெரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனின் தேவையின் குறையை தெரிந்து கொண்டு நல்லாய் சொல்வதை போல, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை போல, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, என்னுடைய கணவர் அவர் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறைவு, என்னுடைய மனைவி எனக்காக இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறைவு, என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்காக வாழும் பொழுது எங்களுக்கு என்ன குறைவு, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக வாழும் பொழுது, எங்களுடைய உற்சாக நண்பர்கள் எல்லாரும் எங்களுக்காக வாழும் பொழுது எங்களுக்கு என்ன குறைவு என்ற மன நிறைவோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒருவரையும் அழைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நல்லாயனின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். நல்லாயன் நம்முடைய மத்தியிலே உண்மையாக இருக்கின்றார். அவர் நம் மத்தியிலே நடமாடி கொண்டிருக்கின்றார். தூய மெல்லிய இளங்காற்றிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் நடமாடியது போல ஆதாமை கூவி அழைத்தார், ஆதாம் எங்கு இருக்கிறார் என்று. அதே போல மந்தையாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மந்தையாகிய இந்த ஆலயத்திலே அவருடைய மந்தை பட்டியலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி அழைக்கின்றார். நம் பெயரை சொல்லி அழைக்கின்றார். ஏனென்றால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்தையாக செம்மறியாக இருக்கின்றோம். அவர் ஆயனாக மட்டுமல்ல, அவர் செம்மறியாக நம்முடைய மத்தியிலே அவரே ஒரு செம்மறியாக இருந்து நமக்காக அவருடைய வாழ்வை அளிக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம், துதிப்போம், நன்றி கூறுவோம். பிறந்து திருப்பலியிலே பங்கேற்று நல்லாயனின் முழுமையான நிறைவாழ்வை பெற்று மகிழ்வோம். ஆமென். Amen.
கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது மந்தையை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது அன்பின் அடையாளமாக என்றும் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தி செல்லும் நாட்டு தலைவர்கள் தங்களின் சுய நலன்களை விடுத்து தங்கள் கடமைகளில் நிலைத்து நின்று அன்பு உணர்வுடன் மக்களுக்கு பணிபுரியும் நல்ல மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் தரும் இறைவா, நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்வில் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து இறைத்திட்டத்திற்கு ஏற்ப ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தி வாழவும், அதன் வழியாக இன்னன்பு எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மலர்ந்திடவும் வரத்தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். வாழ்வு தரும் இறைவா, எங்களில் வாழ்வு பாதையில் நாங்களும் பலமுறை அன்பு பார்வையின்றி சுயநல பார்வை உள்ளவர்களாக மட்டுமே வாழ்ந்திருக்கின்றோம். எங்கள் பார்வைகளை தெளிவுபடுத்தி எங்கள் பாதைகளை உமது அன்பின் பாதைகளாக மட்டுமே இருக்க வரத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய உள்ளங்களை அறியக்கூடியவராக இருக்கின்றீர், தேவைகளை உணரக்கூடியவராக இருக்கின்றீர், கண்மணி போல காத்தவர்களுக்கு பராமரித்தவர்களுக்கு பாதுகாத்தவர்களுக்கு உடைய வார்த்தை எங்களுக்கு பலம் தருகிறது. உடைய அருளும் ஆசீரும் ஆற்றலும் அன்பும் குறைவிடாமல் கிடைப்பதால் நாம் நிறைவோடு இந்த வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டைகள், குழப்பங்கள், சச்சரவுகள், புறாவை உணங்கள், இன்னும் தீய உணம், மன்னிக்க முடியாத மனநிலைகள் அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து நீர் விருது தரக்கூடிய அமைதியை நல்லா இயேசு வழியாக பிரச்சனைகளை உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். எல்லா
பஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன் இடையூறாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உண்டு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிகின்றே பாடுவதாவது. மாற்றக்கூடிய வேளையில் நம்முடைய உள்ளங்களும் மாறட்டும், நம்முடைய வாழ்க்கையை மாறட்டும்.
மாறட்டும். ஆண்டவரத்தில் முழுமையாக வாழ்வை படைத்து செய்வோம். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வது என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உமக்காக. எல்லாம் தந்தோம் எம்மை தந்தோம், எல்லாம் தந்தோம் எம்மை தந்தோம். ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இணைந்து வெற்று உங்கள் இறைவனே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று வருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அவரை ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தை நீர்க்கை நினைவு கூர்ந்து வாழ்கிற நம்பத்தை நீர்வழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்திற்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நிலையை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பரவியிருக்கும் திரு அவைகளில் கொண்டாடும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்கள் பேராயர் பீட்டர், உதவியாளர்கள் ஜோசப் சூசேநாதன் மற்றும் மாருதி சதீஷ் எல்லா திருநிலையினர் ஆகியோரோடு திரு அவைகளில் நிறைவு பெறச் செய்கிறார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் முன்னேற்ற
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோம் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமக்கு புகழ்ந்தேத்தும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியார், இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாய் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. எல்லாமே சுவை எனக்கெல்லாமே சுவை பொய்யை எல்லாமே சுவை எனக்கெல்லாமே சுவை பொய்யை மீட்பரின் கட்டளையால் நம்பிக்கப்பட்டு இறைவனின் கிளையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்த பாடுவோம். Alleluia,
உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்துள்ளார். எனவே வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவர் உயிரை அமைதியை பகிர்ந்து கொள்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடம் வர தகுதியில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்வீரே, எனது ஆன்மா தகுதி பெறும். என் உள்ளே எழுந்து வாரும்.
நற்செய்தி விதைகளை நாலு மரங்களுக்கும் நல்லவராய் ஆரோக்கியங்களை மாற்றுவதாக. தீமை நாற்றங்கள் மறைந்து மாற்றி நீடித்து ஒளியும் பொருட்டு மாநில உள்ளங்களும் உள்நாடுகளில் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்தவர்களில் மாற்றம் பெறுவதாக. யூகி கொண்டாட்டத்தினுள் விண்ணக செல்வதற்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பணியாக என்னை தோண்டி எழுப்பதாக. அதையாலும் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியும் அகிலமையும் அழைப்பதாக. என்னுடன் கொடுத்திருக்கிற என் கடவுளாகிய உமக்கே மாற்றி புகழும் என்றும் என்றும் உரிமையாக. ஆமென். இது இயேசுவின் பகுதியவர்களே, உண்மையாகவே இந்த மகிழ்ச்சியான நாள் ஜூபிலி ஆண்டினுடைய விழாவில் இறைவன் நம் மன்றாட்டுகளை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நல்லாயினுடைய விழாவின் வாழ்த்துக்களை நமது அருள் சகோதரிகள் இரண்டாம் அருட்சியர் சகோதரிகளோடும் இங்கு இருக்கின்ற குரு மாணவர்களோடும் இன்று திருப்பலி ஆற்றிய அருட்தந்தைகளோடும் சேர்ந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதித்து நல்லாயினுடைய அன்பை நிறைவாக பெற செய்வாராக. மேலும் நம் பங்கில் இருக்கின்ற எல்லா மொத்த சபைகளோடு சேர்ந்து இரண்டு தந்தைகளுக்கும் அருட்தந்தை புஷ்பதாசாரிகள் அவர்களுக்கும் அருட்தந்தை ஜூலியஸ் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ. சொல்லப்பட்டாங்க சிலது ஒரு 15 குழுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாத வரவுகள் வரலன்றதுனால எங்கேயும் போய் என்னன்னா வாய் லாஸ்ட்டில் நைட்டு 9 மணிக்கு அதை மெசேஜ் பண்ணுறாரு. அதை சிலருக்கு நாங்கள் வரோம். எனவே உண்மையாகவே இறைவன் அந்த பரிசாக நினைக்கிறேன். இரண்டு தந்தைகளும் நல்ல விதத்திலே நமக்கு இறை ஆசிரியர் சொல்லித்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் நான் மாஸ்டர் நன்றி சொல்லியிருக்கிறேன். வெளியே சீரியல் வந்துட்டு லியோ அவர்கள் அமைப்பு தந்திருக்கிறார். லியோ பிளாக் நம்முடைய பிளாக் தந்தவர்கள் விக்டோரியா இக்னேஷியஸ் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உழைத்த எஸ்எஸ்சி தலைவர்கள், செயலர்கள், பங்கு அங்கத்தினர்கள், பைனான்ஸ் கமிட்டி அங்கத்தினர்கள், ஆலயத்தை சுத்தம் செய்தவர்கள், ஆலயத்தை அலங்கரித்தவர்கள், தினமும் உணவு சமைத்த எல்லோருக்குமே நாம் நன்றி கூறுவோம். அதைத் தொடர்ந்து நம் பகுதியில் இருக்கின்ற 23 கமிஷன்கள், 24 அன்றியர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன். பக்த சபைகளான மரியாதை சேனை, வின்சென்ட் பால், பீடர் சேர்வர்கள், இளைஞர்கள், ஜூனியர் அண்ட் சீனியர் மற்றும் மக்கள் இருக்கின்ற தனியாக இருக்கின்ற பெண்கள் இயக்கமான விமென்ஸ் பாஸ்டல் செல், மென் பாஸ்டல் செல் அவர்களுக்கும் நமது பங்கில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஏனெனில் ஒவ்வொருவரும் முழுமையாக உழைத்திருக்கிறார்கள். தேவரா அவர்கள் உங்களுக்கு தெரியும். சுகரா அவர்கள் ஒவ்வொரு நாளும் மதியம் உணவு தயாரித்தார்கள், ஆலயத்தை சுத்தம் செய்தார்கள். ராய்ஸ் அவர்களுக்காக எல்லாரும் நன்றி சொல்றோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையை அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் செய்திருந்தார்கள். ஆலன்ஸ் மற்றும் தேவராஜ், ஜெயசீலன், நமது பீடத்தை அலங்கரிக்கின்ற இமானுவேல் எல்லோருக்கும் உங்கள் சார்பாக நன்றி கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, சந்திப்பவர்களும் இடைவிடாத நம் ஆலயத்திலே உழைக்கிறார். இந்த நன்மையில் அவருக்கு நன்றி கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து நமது பங்கில் 25 பேர் ஞானஸ்தானத்திற்கு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தயாரிப்பதற்கு நன்றி கொள்கிறேன். அறிஞர்கள், அவருடைய கடமை மற்றும் கேட்டகிரி கமிஷன், தாமிய கமிஷன் அங்கத்தினர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய விழாவை சிறப்பிக்கின்ற ஜார்ஜ் மேத்யூ அடிகளார். அவர் நமது எப்பொழுதுமே நம் ஆலயத்தை தெரிவதால் பாதைகளாக வேண்டும். இப்போவும் காரியம் யாரும் சொன்ன உடனே அதை ஃபோன் பண்ணி நான் செய்யணும்னு சொன்னார். எனவே அவருக்கு ஒரு சார்பாக தெரிவிக்கிறேன். மேலும் எப்பொழுதுமே புது வருடத்திலே நம் ஆலயத்தை அலங்கரிக்கும் ரினர் பீட்டர்ஸ் இந்த முறை தேரையும் ஆலயத்தில் அலங்கரித்திருக்கிறார். அவருக்கும் எனது பாராட்டுகள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம ப்ரொசஷன் போகிறதுக்காக நிறைய பேர் வச்சிருக்கிறோம். ஆலயத்தை சுற்றி கூட உங்களுக்கு முழுமையாக பார்க்கிறது. ஆலயத்தினுடைய சுற்றில தேவர் வருகிறார் என்ற அந்த கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்ததை இப்போ சிறிது சிறிதாக எல்லோருமே ஒன்றடைகிறார்கள். அந்த கவனங்களை எடுத்த எல்லோருக்கும் அதை எடுக்க செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கொள்கிறேன். இதற்கு பிறகு நம் ஆலயம் சுற்றிலும் நல்ல ஒரு சூழ்நிலை நிலப்படியான வழிமுறைகளை செய்வோம். மேலும் நன்கொடை கொடுத்தவர்களுக்கு அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். மாதாட்டி இது உண்மையாக ஒரு ஆசையாக இருந்தது. அந்த மாதாட்டிக்கு நன்கொடையாக ஒரு 40,000 ரூபாய் கொடுத்தார்கள். அந்த பேச்சொல்லாக இருந்தாலும் இளைஞர்களுக்காக சொல்லியிருக்கிறேன். நம் அன்னைக்கு சேவை கொடுத்தவர்களும் பேச்சொல்ல வரான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி உதவி செய்திருக்கிறார்கள்.
ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். சிறப்பாக இப்போ நான் கேட்கிறேன்னா இன்று முதல் புதிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். எனவே சிறப்பான ஆசிர் இன்று மாலை திருப்பலி முடிந்தவுடன் குடும்பங்களாக அந்த நெருப்பர்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் நண்பர்களை ஆசீர்வாதம் தருகிறேன். 12 மணினா கூட நான் நின்று கொண்டு ஆசைப்படுகிறேன். நீங்கள் ரெடியாக நான் ரெடி. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முழுவதுமாக தயாரிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. விழா அமர முடியாது. எந்த சீதோஷம் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அங்கவே நன்றி. நம்ம செய்த மாதிரி ஒர்க் பண்ணல, அவர் திருச்சித்த பண்ணி நம்ம எப்படி என்ன நினைக்கிறோம், 9 மணி மாதம் முடிச்சு ஃபர்ஸ்ட் மாதத்துலேருந்து 5 நிமிஷம் லேட் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் மாதம் திருநாள் அது ஒரு டென்ஷன் இருக்கு. எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்கள் கூறுவது மட்டுமல்ல, இந்த ஜூப்ளி ஆண்டு மகிழ்ச்சியாக ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் நாம் அடுத்த வருடம் 60ஆம் ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். எனவே உங்கள் எல்லோரும் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். எல்லோருக்கும் வேண்டிய 6வது மரணத்திற்கு நிச்சயமாக அவர்களுக்கும் அடுத்ததற்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. இறையேசுவிற்குரிய சகோதர சகோதரிகளே, தந்தை கிருஷ்ணதாசன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பங்கு தந்தை தேவகுமார் அடிகள் அவர்களுக்கு, அதேபோல பங்கு மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லாயின் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்து வருகிறோம். சின்ன விஷயம் சொல்லி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவர்கள் தேவாவோட பேசுகிறத என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேற்று நைட்டு பேசிட்டு நாங்கள் ஆரோக்கியம் முதல்ல நான் பேசுகிற ஃபாதர் சொன்னார், நீங்கள் முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னார், இந்த நல்லாயின் ஆலயத்துக்கு போகலாமா, திருவிழாவின் ஃபாதர் கேட்குறாரு. நான் சொன்னேன் பார்க்கலாம் ஃபாதர். ஆனால் நீங்கள் இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பேர் இருக்குது, இந்த 7:30 மணி மட்டும் சில பேர் இல்லை. அது யாரோ எழுதி வச்சது ஃபாதருடைய ஜபத்தினால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நல்ல திருப்பலி. நாங்கள் 5 நாள் தியானம் முடித்து அந்த கடைசி நாள் உங்களோடு இணைந்து ஜபிப்பதற்கு கடவுள் இந்த வாய்ப்பு தந்தவர். கண்டிப்பாக உங்களுடைய ஜபம் தந்தை இயவாக வேளாண் பொழுது அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அன்னையுடைய திருத்தலத்திலிருந்து இங்கே ஒரு பூசை, அங்கே ஒரு பூசை, இங்கே ஒரு பூசை, அங்கே ஒரு பூசை, எங்கேயுமே சுற்றுறது. ஏன் ஃபாதர் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தான் ஃபாதர் அமைதியாக அன்னை மண்டலத்தில் உட்காரணும். வேளாண்மையில அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் திருப்பலி பார்க்க கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு குருவாளர், எந்த ஒரு பணவாசி இல்லாமல் சூழல் இல்லாமல் தூய உள்ளத்தோடு ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரி உள்ளத்தோடு கடவுளுடைய அந்த பார்வை நல்லா செய்தார், நல்லா செய்யணும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இன்னும் நல்லபடியாக மக்கள் வரும், நல்ல பெயர், நல்ல உற்சாகம் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க பார்க்கிறப்ப நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக பொழுது நிறைய வளர்ச்சி உள்ள நிறைய பார்க்கிறோம். நிறைய எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கிற இடத்தை அழகாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் கோடு நிச்சயமாக இருக்கிறார். எந்த ஒரு கதையும் இல்லை, பிறந்தே சொல்லலை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எங்களை கூடி செய்வோம். எல்லாரும் பேசி நல்ல நாளில் எங்கள் அனைவரும் உள்ளத்தில் வந்திருக்கலாம். நன்றி. எங்களை உள்ளத்தில் இருப்பதற்காக எங்களுடைய ஆசிரியர்களை தந்து காப்பதற்காக நன்றி. உடைய ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி. இந்த நல்ல நாளில் இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசிரியர்களும் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தாரும், அவருடைய பொருளாதாரத்தை ஆண்டவரை தாரும், வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து ஆசிரியரை தந்து காக்கிறார். ஒருபோது முனை பிரியா நிலையான உணர்வொன்று வேண்டும், என் உடல் கூட இருந்தால் உன்னால் நான் செல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, இல்லாத இறைவா ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என் உடல் கூட இருந்தால் உன்னால் நான் சொல்ல வேண்டும். நாடுகளுக்காக உயிரை கொடுத்து நமது மந்தைக்காக குணம் தெரிந்து உயிரை கொடுத்த நல்லாரையும் உயர்த்திருந்தார். நல்ல இந்த நல்ல நாளில் இந்த திருப்பதி பெருமாள் சந்தோஷம் இருக்கும்.
மன்றாடுவோமாக. நல்ல ஆயிரவது மந்தையை கரிவுடன் கண்ணோக்கியரும் உந்தரவன் இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல்களில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம்முடைய மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேச்சை உங்களுக்கு அளிக்க திருமணம் கொண்ட இறைவன் தமது ஆசியாளிகள் என்றும் அவரோடு மறைந்திருக்க அருள்வாராக. கடவுளது மீட்பால் முடிவில்லா விடுதலையில் நம்முடைய பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இறந்த பிறக்காவிலே வாழும் உரிமை பேச்சை பரந்தகுதி பெறுவீர்களாக. திருமணத்தில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது இன்மையான வாழ்வார் விண்ணக வீட்டையடையும் தருமை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.